சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் 69வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மல்யுத்த போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் இடம்பெற்றன. குறிப்பாக மல்யுத்த போட்டி உத்தரப்பிரதேசத்தின் பாலியா மாவட்டத்தில் டிசம்பர் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக ஒடிசா மாநிலத்திலிருந்து 10 ஆண்கள் 8 பெண்கள் என மொத்தம் 18 இளம் மல்யுத்த வீரர்கள் ஒடிசா பள்ளி கல்வித்துறையால் அனுப்பப்பட்டனர். இவர்களுடன் 4 ஆசிரியர்களும் சென்றனர். ஆனால் போக்குவரத்து ஏற்பாடுகளில் பெரும் குளறுபடி ஏற்பட்டது. உத்தரப்பிரதேசம் செல்லும் பயணத்தில் வெறும் 4 வீரர்களுக்கு மட்டுமே உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட் இருந்தது. மீதமுள்ளவர்கள் ஜெனரல் பெட்டியில் ரயில் கழிவறை அருகே தரையில் உட்கார்ந்து கடும் குளிரில் பயணிக்க வேண்டியிருந்தது. செல்லும் பயணம்தான் அப்படி என்றால் போட்டி முடிந்து திரும்பும் பயணத்திலும் அவர்களுக்கு டிக்கெட் உறுதிப்படுத்தப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் இரு பயணங்களிலும் வீரர்கள் கழிவறை அருகே உட்கார்ந்து துர்நாற்றம் மற்றும் கடும் குளிரால் பெரிதும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நாடு தழுவிய கண்டனங்களும் வலுத்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் நவஜோதி பட்நாயக் உள்ளிட்ட அரசியல்வாதிகள், விளையாட்டு ஆர்வலர்கள், பெற்றோர்கள் ஆகியோர் ஒடிசா அரசை கடுமையாக விமர்சித்துள்ளனர். தேசிய அளவில் மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் இளம் வீரர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட செய்யாதது பெரும் அவமானம் என கூறி பலரும் கொந்தளித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள ஒடிசா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நித்யானந்த கவுண்ட், டிக்கெட் பிரச்சனை காரணமாக மாணவர்கள் சிரமப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ன நடந்தது என விசாரணை நடத்தி அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாநில பள்ளி கல்வித்துறை அளித்துள்ள விளக்கத்தில், நவம்பர் 20 அன்றே 3 ஏசி பெட்டியில் டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்டது. ஆனால் கடைசி நேரம் வரை டிக்கெட் உறுதியாகவில்லை. அதனால் மாணவர்கள் போட்டியில் பங்கேற்பது தடைபடக்கூடாது என்று அவ்வாறு அனுப்பி வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்களை தவிர்க்க ரயில்வே அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்றும் உறுதியளித்திருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.